ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்திய நாட்டை பற்றியும் இன்றைய அரசியலை பற்றியும் பேசுவதற்காக முன்னாள் காவல்துறை அதிகாரியாகிய என்னை அழைத்திருக்கின்றீர்கள். எனக்கு இது வியப்பே. ஒருவேளை நான் காவல்துறை அதிகாரியாக பணிபுரியும் போது உள்ள சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால் அந்த நேரத்திலே பேச அழைப்பது சரியில்லை என்று உணர்ந்து பணி நிறைவிற்கு பிறகு என்னை பேச அழைத்திருக்கின்றீர்கள். நாட்டு நலன் கருதி நான் பேசுகின்ற கருத்துக்களை தயவுசெய்து பொருள் மாறாமல், யாருடைய மனதையும் எந்த இயக்கத்தையும் புண்படுத்தி விடாமல் மக்களிடம் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக முதலிலேயே இதனை நான் கூறிக்கொள்கின்றேன். என்னுடைய பேச்சினுடைய தொடர்ச்சி அத்துணையையும் இந்த அடிப்படையிலேயே நீங்கள் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம். அதுவே நம்முடைய மிகப்பெரிய பெருமை. மக்களால், மக்களுக்காக, மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசியல்வாதிகள் நடத்துகின்ற மக்களாட்சி முறையிலே மிகப்பெரிய நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாமாக இருக்கின்றோம். அதுவும் மிகப்பெரிய பெருமையே. இதுவரை இந்த உலகம் கண்ட ஆட்சி முறைகளில் குறைவான தீமையுடையது இந்த மக்களாட்சியே. இந்த மக்களாட்சியினுடைய மகத்தான நன்மையும் வெற்றியும் நமது வாக்குரிமையே. அதைப் போலவே இந்த மக்களாட்சியினுடைய மகத்தான தீமையும் தோல்வியும் நம்முடைய வாக்குரிமையே. நமது மக்கள் இந்த வாக்குரிமையை எந்த நோக்கத்தோடு பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே இந்த ஆட்சியின் நன்மையும் தீமையும் முடிவு செய்யப்படுகிறது என்றால் அது மிகையல்ல. 1000 ஆண்டுகள் தவமிருந்து வாராது வந்த மாமணி போல் சுதந்திரம் வந்தது. சுதந்திரம் சுதந்திரம் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. சுதந்திரம் வந்தால் எல்லாம் வந்துவிடும் என்று கூறினார்கள். சுதந்திரம் வந்தது, ஆனால் எல்லாம் வந்துவிடவில்லை. இந்த சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நமக்கும் தெரியவில்லை. சுதந்திரம் இருக்கிறது என்ற ஒரு நன்மையையும் பெருமையையும் தவிர இன்னும் நாம் எதிர்பார்த்த தேசம் நம் கைவசப்படவில்லை. 30 கோடி மக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இன்று வரை இல்லாத நிலையிலேயே ஏங்கித் தவிக்கின்றார்கள் பல ஏழைகள் என்பது நாம் அறிந்ததே. இதற்கு காரணம் யார்? இந்த நாடா? நம்மை ஆளுகின்ற ஆளும் வர்க்கமா, அதாவது அரசியல்வாதிகளா, அல்லது ஆளப்படுகின்ற மக்களா? நாம் இதை சிந்திக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நாடு இல்லை என்று நாம் அனைவருக்கும் தெரியும். காரணம், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே. அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதனை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ என்பான் பாரதி. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாடு. வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், நம் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றான். அதோடு மட்டுமா, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர் என்றான். அவ்வளவு பெருமை, அவ்வளவு நல்ல நாடு. தமிழ்நாட்டை பற்றி சொல்ல வந்த பாரதி தனக்கே உரிய பாணியிலே, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, நம் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறுபல ஓட தன் மேனி செழித்த தமிழ்நாடு என்றான். தமிழ்நாடே செழித்திருந்தது என்கின்றான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்வித மாயின சாத்திரங்கள், மனம் பாரங்கும் வீசிடும் தமிழ்நாடு என்றான். ஒழுக்கம், மனசாட்சி, சாத்திரங்கள் அத்துணையும் தமிழ்நாட்டிலே இருந்ததால் தமிழ்நாட்டினுடைய மனம் பாரங்கும் உலகெங்கும் வீசியது என்கின்றான். இதிலிருந்து நாம் என்ன தெரிகின்றோம்? நாடு நல்ல நாடு, நாடு செழுமையான நாடு,
நாடு ஒழுக்கமான நாடு. இப்படி பார்க்கையிலே நிச்சயமாக இன்றைய மோசமான நிலைக்கு காரணம் நம்முடைய தேசம் அல்ல,